அப்ப இந்த வாரம் சம்பவம் இருக்கு அப்படிதானே? சாச்சனா எவிக்ட் ஆறது உறுதி தானே? ஏன்னா சாச்சனாக்கு இந்த வாரம் ஓட்டுகள் இல்ல, வீட்டுக்குள்ள நெகட்டிவ் தான் அந்த பொண்ணு எடுத்துட்டு இருக்கு. இப்ப நேத்துக்கான டாஸ்கை பொறுத்தவரைக்கு மிளகாவை தின்னு, பச்சையை தின்னு, முட்டையை தின்னு சொல்லிட்டு நல்ல நெகட்டிவ் எடுத்து வச்சிருக்காப்ல. ஓட்டுகள் வரல, மக்கள் இப்ப கொஞ்சம் கரெக்டா இருக்காப்ல. இந்த வாரம் கரெக்டா தூக்கிடுவீங்களா இல்ல இந்த வாரம் வந்துட்டு அன்பான மக்கள் வந்தால் மிளகா தந்தாள்னு சொல்லிட்டு காப்பாத்துவீங்களா அண்ணாச்சி? ஏதாவது நீங்க பண்ணாலும் பண்ணுவீங்க, பண்ணக்கூடிய ஆள் தான். அதனால தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். அண்ணாச்சி இந்த வாரமாச்சும் கொஞ்சம் எங்க ஓட்டுக்கு மதிப்புகள் கொடுங்க. சீசனே முடிய போகுது, நான் 25 நாள் 30 நாள் தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து மதிப்புகள் கொடுத்து இந்த வாரம் வெளியே தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேர் கொடுப்போம் நாங்க. அண்ணாச்சி எங்க ஓட்ட மதிச்சுட்டாப்ல, கரெக்டா இந்த வாரம் தான் டிசைட் பண்ணிருக்காப்ல. அண்ணாச்சி சூப்பர் அண்ணாச்சி, தேங்க்ஸ் அண்ணாச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் கிடைக்கும். பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சுப்பான மக்களே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், இன்னைக்கான ஓட் லிஸ்ட் பத்தி பார்த்துடலாமா? இருக்கு நண்பர்களே, இந்த வாரம் தரமான சம்பவம் இருக்கு. வீட்டுக்குள்ள வர அதிகமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டைகள் பெருசா இல்லைன்னா கூட சின்ன சின்ன சண்டையிலுமே நிறைய பேர் பெரிய பெரிய நெகட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்க. சண்டைகள ஓட்டுகள் அப்படிங்கிறது தாறுமாறா சேஞ்ச் ஆயிருக்கு. நான் சொன்னா இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே சொன்னா இந்த வாரம் ரயானுக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது வரவே வராது. ரயான் அப்படியே டவுன் ஆகி கீழே வந்துடும், வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னா. ஏன்னா போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் இருந்தப்போ சௌந்தர்யா நாமினேஷன் இல்ல, அதனால சௌந்தர்யாக்கான ஓட்டு ஜாக்லினுக்கும் நம்ம ரயானுக்கும் மாறி மாறி விழுந்து அவங்க எல்லாருமே டாப் 2 டாப் 3 டாப் 5 வந்துட்டாங்க. ஓகேவா? பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. சௌந்தர்யா நாமினேஷன்ல இருக்காங்க. சோ கண்டிப்பா சௌந்தர்யாக்கு தான் அந்த ஓட்டுகள் வரும். நான் எதிர்பார்த்த மாதிரியே ஓட்டுகள்ல பயங்கர ட்விஸ்ட் இருக்கு. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா எப்பவும் போல முதல் இடத்துல முத்துக்குமரன் ஒரு 1,30,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. தாறுமாறான ஓட்டுகள். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இன்னும் இந்த 3 நாள் நடந்திருக்க, திங்கள் செவ்வாய் புதன், இந்த 3 நாள்ல இன்னும் பெருசா நெகட்டிவ் எடுக்கவே இல்ல. பாயிண்ட மட்டும் கரெக்டா பேசிட்டு கரெக்டான இடத்துல கரெக்டா அடிச்சுக்கிட்டு ரொம்ப நீட்டா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். முக்கியமா இந்த வாரமும் சேதன மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கான். நேத்து ஒரு இடத்துல வாய் விட்டுருப்பாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள் அவங்களுக்கான கேமை மாத்திக்கிறாங்க. இதை கண்டிப்பா சேதனை கேட்பாரு, கண்டிப்பா சேதனை கேட்கணும்னு சொல்லியிருக்காப்ல. இதை சேதனை கேட்பாரா இல்ல பழைய சீசன்ல, அதாவது சீசன் 7ல கமல் சார் ஒரு விஷயம் பண்ணாரு தெரியுமா? ஏதோ ஒரு சாட்டர்டே சண்டே எபிசோட போ வீட்டுக்குள்ள எல்லாரையும் பார்த்து நீங்க என்ன இந்த வாரம் இதை கேட்கணும் அதை கேட்கணும் அதை கேட்கணும்னு சொல்லி எனக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்க, நான் எதுக்கு கேட்கணும், கேட்க முடியாதுங்க, என்னங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமல் சார் ஒரு சண்டையை போட்டுருவார் வீட்டுக்குள்ள. சேதனை அதே மாதிரி காப்பி அடிச்சு வந்து முத்துக்குமரன் ஏதோ இதை சேதனை கேட்பாரா, நான் கேட்க முடியாடா, நீ என்னடா சொல்ற நான் என்னடா கேட்கறேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவாரோன்னு எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பண்ணக்கூடிய ஆள் தான் நண்பர்களே அவரு, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சோ முதல் இடத்துல முத்துக்குமரன் இருக்காப்ல. இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா எவ்வளவுங்க 72,000 ஓட்டுகள், 72,000 ஓட்டுகள் எடுத்து ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு வந்து கடைசி 2-3 நாளுக்குலாம் சௌந்தர்யாக்கான ஆட்டிடியூட் சுத்தமா பிடிக்கல. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் அவங்க பண்ற சின்ன சின்ன ரியாக்ஷனுக்கு கைத்தட்டி 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 என்கரேஜ் பண்ணி அந்த கைத்தட்டல் வர வர அங்க இருந்து பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம பண்றதுக்கெல்லாம் கைத்தட்டல் வருது, நம்ம ஓர்டு பண்ணுவோம், ஸோ மரணமாசா பண்ணுவோம், வேணும்னு பண்ணுவோம், அதிகமா பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க பண்ற அந்த மார்க்கிங்கை ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. நேத்துக்கான எபிசோட்ல கூட மெனக்கெட்டதை காமிச்சிருக்கான். எல்லா எபிசோட்லையும் போன வாரம் எபிசோட்ல நிறைய விஷயங்களை கட் பண்ணாங்க. ஓகேவா? சௌந்தர்யாக்கான மார்க்கிங் சீனை நிறைய கட் பண்ணாங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சீனையும் ரொம்ப அக்யூரா ஜூம் பண்ணி வச்சு போடுறாப்ல. நேத்து பார்த்திருப்பீங்க, நேத்துக்கான எபிசோட்ல மஞ்சரி கூட ஏதோ சண்டை போடுற இடத்துல வந்து டக்குன்னு இதே மாதிரி அப்படின்னு ஏதோ பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சேதனை வச்சு செய்ய போறாங்க. இந்த பொண்ணு கதறி அழ போறது அப்படிங்கறத உண்மை. வேணா வெயிட் பண்ணி பாருங்க, தரமான சம்பவம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சம்பவம் இருக்கும். அது யாரை மார்க் பண்ணாலும் சரி, மஞ்சரி பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, மார்க்கிங்கிறது தப்பு தான். முக்கியமா அந்த அருணை பிடிச்சு போட்டு முதல்ல அடிங்க பாப்பா தான் கரெக்டா இருக்கும். இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்களா. மூணாவது இடத்துல ஜாக்லின் ஒரு 46,000 ஓட்டுகள் எடுத்து மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காப்ல. என்னப்பா ராணோ நேத்து வரதுக்கு மூணாவது இடத்துல இருந்த, இப்ப சடனா பார்த்தா 4வது இடத்துக்கு போயிட்டா. என்னப்பா வீட்டுல நீ கண்டென்ட்டே கொடுக்கலான்னு உனக்கு ஓட்டுகள் வருமாப்பா? அதான் வருமாப்பா. என்னப்பா வரல இன்னைக்கு டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்குமோ, அதாவது மக்கள் ஓட்டு போட மறந்துட்டான்னு கேட்கிறேன். அப்படி கேட்கிறேன், மேபி நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன், பார்த்து பண்ணுவாங்க. மூணாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க ஒரு 46,000 ஓட்டுகள். எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் நல்லா டிராமா பண்றாங்க, வெறித்தனமா பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வாரங்கள் இந்த கோவா கேங்க அடிச்சு உடைச்சிட்டு அதை விட்டு வெளியே வந்து ஒரு தனி கேம் போடுறேன் அப்படி சொல்லி ஒரு சீனை போடுவாங்க. வேணா வெயிட் பண்ணி பாருங்க, மேபி இந்த வாரம் எண்டில் கூட நடக்கலாம். ஸோ 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 4வது இடத்துல ராணோ அவர்கள் ஒரு 43,000 ஓட்டுகள். திரும்ப திரும்ப சொல்றேன், திரும்ப திரும்ப கேட்கிறேன், என்ன பண்ணா எப்படி ஓட்டுகள் போடுறீங்க எனக்கு சொல்லுங்களேன். என்ன பண்ணா எதை வச்சு ஓட்டுகள் போடுறீங்க? நேத்து என்ன பண்ணா? நேத்து எதுவுமே பண்ணல. ஏதாவது ஒன்று பண்ணா, பயங்கரமா பண்ணா, ஏதாவது ஒன்று பார்த்தீங்க, வீட்டுக்கு ஏதாவது சண்டை போட்டானா இல்லை யாரையா கலாய்ச்சானா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்று பண்ணா யாரு, நம்ம அவன் பேர் என்ன, சத்யாக்கான பேண்ட் எடுத்து நாரா கழிச்சு போட்டா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கான். இவன் 4வது இடமா, ஒன்றும் சொல்றதுக்கு நண்பர்களே, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. 5வது இடத்துல மஞ்சரி 30,000 ஓட்டுகள். எப்படி மஞ்சரிக்கான பிளான் சக்சஸா? பக்காவான சக்சஸ். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, திரும்ப திரும்ப சொல்றேன், மஞ்சரிக்கான பிளான் சக்சஸ். ஏங்க இந்த ஓட் லிஸ்ட்ல 12 பேர் இருக்காங்களே, இந்த 12 பேருமே பெரிய தலைகள், இந்த வீட்டுல இருக்கிற பெரிய தலைகள் தான். ஓகேவா? நாமினேஷன்ல வராம இருக்கு அன்சிதா, அருண், அப்புறம் வேற என்ன விஜய் விஷால், இந்த 3 பேருக்கும் பெரிய ஓட்டுகள்லாம் வர போறதில்ல. ஓகேவா? இந்த 3 பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 3 பேர் இந்த ஓட் லிஸ்ட்ல இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி வந்து ஒரு 6வது இடத்துல 7வது இடத்த பிடிச்சிருப்பாங்க. சோ டாப் 10க்குள்ள வந்துட்டாங்கிறத உண்மை.
டாப் 10க்கு வந்துட்டாங்க. டாப் 10 டாப் 7 கூட வச்சுக்கலாம். டாப் 7க்கு வந்துட்டாங்க. இந்த ஓட்டு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டாப் 5ல இருக்காங்க. இப்படி 5வது இடத்தை பிடிச்சி 30,000 ஓட்டுகள் எடுத்திருக்காங்க. அவங்க நினைச்ச விஷயம் நடந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு எல்லாரும் ட்ரிகர் பண்றாங்க. எல்லாரும் ட்ரிகரா அவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஓகேவா? 6வது இடத்துல யார் இருக்கானா பவித்ரா அவர்கள் ஒரு 27,000 ஓட்டுகள். பவித்ரா எனக்கு தெரிஞ்சு டிசோப்பா. எனக்கு தெரிஞ்சு டாப் 10 டிசோவ் நான் நினைக்கிறேன்னா நேற்று ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஏஞ்சல்னு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. கோவப்படக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அவங்க என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு பண்ணாங்க தெரியுமா? அதுதான் வேற. இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் நல்லா பண்ணிருக்கீங்க, நான் பாராட்டுகள் கொடுக்குறேன். இதே மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கேமில். உங்களுக்கு நான் ஃபுல் எஃபர்ட் போடுங்க. அதே மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கோங்க. அதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல 6வது இடத்துல நம்ம யார் பவித்ரா இருக்காங்க. 7வது இடத்துல எங்கள் அண்ணன் சத்யா. பரவாயில்ல, இன்னைக்கு நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா நேற்றுக்கான டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் நேற்றுக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் மொத்த டீமன்ஸுமே நம்ம சத்யா கிட்டவே மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத உண்மை. சத்யா வந்து டீமன்ஸில் மாட்டல, டீமன்ஸ் தான் சத்யா கிட்ட மாட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு நேற்று வச்சு செஞ்சு விட்டான். டீமன்ஸ்லாம் கதறிட்டாங்க. எப்பா இவன் என்னப்பா கோவமே பட மாட்டேங்கான்னு சொல்லி கதறிட்டாங்க. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு 7வது இடத்துக்கு சத்யா டிசோவ் தான். 8வது இடத்துல ரஞ்சித். நேற்றுலாம் சத்தமே இல்லை. நேற்றுலாம் அந்த நபர் எங்கே இருந்தாருன்னு எனக்கு தெரியல. யாராவது பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல போடுங்கப்பா. ஒரு இடத்துல பார்த்தேன், ஜெஃப்ரி அழுதுட்டு இருந்தானே, அங்கே போய் தட்டி கொடுத்தது. அண்ட் காலங்காலத்தில் தீபக் வந்து வெளியே போயான்னு சொல்லியிருப்பாரு. இந்த 2 இடத்துல மட்டும் நான் பார்த்தேன்ப்பா, வேற எங்கேயும் நான் பார்க்கல. ஸோ 9வது இடத்துல யார் இருக்கானா ரயான் அவர்கள் இருக்கா. நான் சொன்னேன்னா 12 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. அதில் 9வது இடத்துக்கு வந்துட்டானா இந்த வாரமும், அதாவது இன்னைக்கான டாஸ்க் ஃபயரா இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை புறமா எப்படி விட போறான்னு தெரியல. ஸோ இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் இவங்க இறங்கி ஆடல, இவன் இறங்கி ஃபன் பண்ணலனா இவனுக்கான ஓட்டுகள் உருன்னு பேர் இருந்தால் எனக்கு தோணுது. ஸோ 9வது இடத்த பிடிச்சிருக்காப்புல ஒரு 22,000 ஓட்டுகள். 10வது இடத்துல எங்க அக்கா தர்ஷிகா. நண்பர்களே 10வது இடத்துல தர்ஷிகா ஒரு 20,000 ஓட்டுகள் எடுத்து 10வது இடத்த பிடிச்சிருக்காப்புல எங்க அக்கா தர்ஷிகா. 11வது இடத்துல எங்க அக்கா ஆனந்தி. 12வது இடத்துல நம்ம தங்கச்சி சாச்சனா. புரிஞ்சா நண்பர்களே? புரிஞ்சா? ஓட்டுகள் புரிஞ்சா? ஏப்பா எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்க 4 பேர்ல 2 பேர் அவுட். இதுல எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் ஆட் ஆக மாட்டாரு, சத்யா ஆட் ஆக மாட்டான், மேல இருக்க மஞ்சரி ஆட் ஆக போறதுல, அப்புறம் யாரு பவித்ரா ஆட் ஆக போறது, இவங்க யாருமே ஆட் ஆக போறதில்ல. இந்த 4 பேர் தான் டேஞ்சர் சோன். இந்த 4 பேர் தான் டேஞ்சர் சோன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி. மேபி ரஞ்சித்தை சும்மா போட்டி கருப்படி மாதிரி சேர்த்துப்பாங்க, பட் எவிக்ட் பண்ண மாட்டாங்க. இதுல சாச்சனா இருக்காங்க, ஆனந்தி இருக்காங்க, தர்ஷிகா இருக்காங்க, ரயான் இருக்காங்க. இந்த 4 பேர்ல யார் 2 பேரை தூக்குவீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன் போடுங்க. அந்த மிட்வீக் எக்ஷன்லாம் ஒன்று வைக்க வேண்டியது, நம்ம பார்க்க நல்லா இருக்கும்ல, வீடு கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகும். போன சீசன்ல அந்த மிட்வீக் இருந்துச்சு, கொஞ்சம் அந்த பஸ்ஸல்ஸ் மாதிரி அடுக்கிறதெல்லாம் வச்சு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி எதாவது பண்ணலாம். எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க, சும்மா இந்த டாஸ்க்கை மட்டும் ஓட விடுறாங்க. பட் பரவாயில்ல, டாஸ்க்காச்சும் என்னத்தையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 6 புறமும் ஒரு அளவுக்கு ஒரு டாஸ்க்கை பண்ணி வச்சிருக்காங்க, சூப்பராக தான் இருந்து. பட் இருந்தாலும் இந்த 4 பேர்ல 2 பேர் யார் தூக்கினா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா தர்ஷிகாவும் ஆனந்தியும் காலின்னு எனக்கு தோணுது. இவங்க 2 பேரும் எவிட் பண்ணிடுவேன். ஏன்னா ஆனந்தி கிட்ட இருந்து பெருசா கண்டென்ட்டே வரல. ஏஞ்சலா இருக்கிறாங்க, பட் ஏஞ்சலா இருந்தாலுமே சும்மா அப்படியே அமைதியா சுத்திட்டு கோபப்படலன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சப்பறம் நைட் உட்காந்து அவங்கள பத்தி அவங்க பெருமையா பேசிக்கிறாங்க. அதே மாதிரி தர்ஷிகா பொறுத்தவரைக்கும் ஒரு டாஸ்க் கிடைச்சுன்னா அந்த டாஸ்க்கை வேணும் ஆடணும்னு சொல்லிட்டு 400 ஆரம்பிக்கிறாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 400 சிசியில் வண்டி ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மத்தியானம் 200 சிசி ஆச்சு. அப்புறம் சாயங்காலம் போல் 100 ஆச்சு. நைட்டு 0க்கு போயிட்டு முடிஞ்சு போச்சு. இன்ஜின் சீஸ் ஆயிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் அவுட் தான். ஆனால் சாச்சனாலாம் ஒன்றுமே பண்ணல, சும்மா மிளகாவை கடிக்க வச்சு வெறுப்பேற்றிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள. ஸோ முடிஞ்சா சாச்சனாவே ஆனந்தி வெயிட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யார் 2 பேர் போனால் கரெக்டாக சொல்லி உங்களுக்கான கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல போட்டு வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.